தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். வரக்கூடிய இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிறார். ஏன் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டோட புரட்சி தலைவி அக்கா, நம்மளோட வீரமங்கை, நம்ம தமிழ்நாட்டுடைய விடுதலைக்காக போராடினவங்க, நம்ம தமிழ்நாட்டுடைய எழுச்சிக்காக போராடினவங்க, நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக போராடின அக்கா விஜயலட்சுமி அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இனிமேல் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் நான் துணையாக நிற்க போகிறாங்க, ஆதரவு கொடுக்க போகிறேன். இடைத்தேர்தல் அவர் ஜெயிக்கட்டும், ஜெயித்து தமிழ்நாட்டுக்கு அவர் நல்லது பண்ணட்டும். அவர் மாதிரி அவர் கரெக்டாக ஹைகோர்ட்டோட ஆர்டர் அவர் ஒபே பண்ணுறாரு பாருங்கள். ஆனால் டிவிக்கு கட்சி சார்பாக யாருமே எதுவும் ஒபே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. உண்மையிலேயே இது பெருவாரியான வாக்குகளை கொடுக்கும். அண்ணன் சீமான் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஆதரவு தூணாக இவங்களோட ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா அக்கா ஜான்சி ராணி அவர்கள் விஜயலட்சுமி அக்கா நம்ம தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு துணையாக இருந்தவங்க. கரெக்டு தானே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். கொஞ்சம் கரகரன்னு இருக்கிறனால, கொஞ்சம் த்ரோட் இஷ்யூஸ் இருக்கிறனால வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகள் மலைகளை கட் பண்ணாங்கல்ல. அதாவது ஒரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் ஜெயிக்க போகிற சுவாரஸ்யமான செய்தியை நீங்கள் கேட்டீங்க. அக்காவோடைய ஆதரவு பெற்று அண்ணன் சீமான் அவர்கள் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது குறித்து உங்களோட கருத்தையும் தயவு செஞ்சு வெளிப்படையாக உண்மையை மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே தாண்டி நம்ம சேனலை இத்தனை நாள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா? யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக கெட்டு போகிறது கிடையாது. எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும், பண்ணால் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். இதே தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாரும் இத்தனை நாட்கள் சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சட்டசபை லைவ். இந்த சட்டசபை லைவ் இனிமேல் கட் பண்ண போகிறாங்களா? யாரோட கோரிக்கையின்படி கட் பண்ண போகிறாங்கன்னா, திமுகவுடைய திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு உதயநிதி அவர்கள் இவங்க எல்லாருமே என்னென்னா, சார், ஐயா, ஹச்சம் சார், இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே லைவாக போட்டுறீங்க. லைவாக போட்டனால நீங்கள் அவை குறிப்பிலேருந்து அகற்றுற விஷயமோ, நாங்கள் அசிங்கப்படுற விஷயமோ, நாங்கள் அவமானப்படுற விஷயமோ வெளியே தெரிஞ்சிருதுங்க ஐயா. மக்கள்கிட்ட நாங்கள் அவமானப்பட்டுருக்கோம், அம்பலப்பட்டுருக்கோம். பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதையும் போட்டு உடைக்கிறாங்க, அப்பாவை காணுங்கிறதையும் போட்டு உடைக்கிறாங்க, G2 போட்டு உடைக்கிறாங்க, எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க, டாஸ்மாக் ஊழலையும் உடைக்கிறாங்க, எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. இப்படி உடைக்கும் போது எல்லா உண்மையும் மக்கள்கிட்ட தெரிய வரும்போது நாங்கள் எப்படி இனி எதை வச்சு மக்கள்கிட்ட எந்த மூஞ்சி வச்சு முழிக்கிறது? எப்படி நாங்கள் இடைத்தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைத்த கோரிக்கையின் காரணத்தினால நடுநிலையாக செயல்பட்டு வரும் திரு சபாநாயகர் அவர்கள் இனிமேல் லைவை 15 மினிட்ஸ், அதாவது இப்போ ஒரு லைவ் ஓடிட்டுருக்குன்னா அது 15 நிமிஷம் நாங்கள் கழித்து தான் நாங்கள் போட போகிறோம். காரணம்னா, அதுக்கு முன்னாடி அவை குறிப்பில் என்னென்ன விஷயங்களை நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி தான் இனிமேல் டெலகாஸ்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கு பரிசீலனை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கார். கண்டிப்பாக அது நடைமுறைக்கு வந்துச்சுன்னு வைங்களேன். திமுக என்ன தான் அசிங்கப்பட்டாலும் சரி, யார் அசிங்கப்பட்டாலும் சரி, யார் அவமானப்படுற விஷயமோ மக்கள் மத்தியில் தெரியப்படாதுன்னு சொல்லிட்டு அதுதான் நடக்க போகுது. இது குறித்து மக்கள் உங்களோட கருத்துக்களையும் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காரணம் என்ன? வெளிப்படையான அரசாங்கம் அமையணும், வெளிப்படையான ஒரு லைவ் அமையணும். எல்லாரும் என்னென்ன நடந்துட்டுருக்கு, சட்டசபையில் என்ன நடக்குது, மக்கள் பிரச்சனை உண்மையிலே விவாதம் பண்ணுறாங்களா, இல்லை சும்மா அவங்களுக்குள்ளேயே ஒரு டிபேட்டை பண்ணி நீ பெரியாளா நான் பெரியாளா, இங்கே பாரு நான் இத்தனை ஆயிரம் கோடி கொள்ளடிச்சேன், உங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டை தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியணும்ல. ஒவ்வொரு துறை ரீதியான கோரிக்கைகளை எம்எல்ஏக்கள் முன்வைக்கிறது மூலமாக அவங்க என்னென்ன லூஸ் டாக்ஸ் விட்றாங்க, அவங்க என்னென்ன தூங்கிட்டு இருக்காங்க, என்னென்ன சண்டைகளில் ஈடுபடுறாங்க. ஏன்னா நேற்று முந்தினெல்லாம் அப்பேற்பட்ட சண்டை அடிக்க பாஞ்சிட்டாங்க. இதெல்லாம் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறாங்கன்னா மக்களுக்கு எங்கே தெரியும்? யார் ரவுடிங்கிறது யாருக்கு தெரியும்? உண்மையிலே அப்பேற்பட்ட ரவுடி அமைச்சர்கள்லாம், முன்னாள் அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள்லாம் உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதில் இந்த லைவ் டெலகாஸ்ட் ஆகப்படுறதுனால தான் இது வெளியே தெரியப்படுது. இது லைவ் டெலகாஸ்ட் ஆகலைன்னா உண்மையிலேயே திரு சபாநாயகர் நடுநிலையாக இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் நான் ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக இல்லை எதிராக இருக்க மாட்டேன். திமுகவாக இருந்தாலும் அவங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் நான் லைவ் இனிமேல் கட் பண்ணி போடுவோம், 15 மினிட்ஸ் கழித்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற நிலைப்பாடுங்கிறது உண்மையிலே தவறான நிலைப்பாடு. காரணம், யார் எப்பேற்பட்டவருங்கிறது அவரோட சுயரூபம் ஒருத்தங்க ட்ரிகர் பண்ணும்போது தான், ஒருத்தங்க கேள்வி எழுப்பும் போது தான் வெளியே வரும். உண்மையிலே மக்களுக்கும் மண்ணுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்காக பேசக்கூடியவங்க எப்படி அவங்க சட்டசபையில் நாகரிகமாக செயல்படுவாங்க அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள். அதுக்காக இந்த லைவ் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. மூணாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி டிகே பிரபு அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார்ல. என்ன பேசியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டில் மலைகள்லாம் நிறைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு, பல மலைகளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, சரி இதுக்கு திமுக தானே முட்டு கொடுப்பாங்க, இந்த மாதிரி மலைகள்லாம் நாங்கள் திருடலை
மலைகள்லாம் இன்டர்ஸ்டேட் பெர்மிட்டு லைக் வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மலைகளையோ கனிமங்களையோ ரிசோர்ஸஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாருக்கும் அனுமதி இருக்குது. ஸோ அதை நீங்கள் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது முட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா, உண்மையில சொல்கிறேன், நான் எதுக்காக எந்த நோக்கத்துக்காக நாம் தமிழ் கட்சியில் சேர்ந்தனோ அது வந்து இன்றைக்கி கேவலமாக இருக்குது, அசிங்கமாக உணர்றேன். 2021 தேர்தலில் உங்களுக்காயா ஓட்டு போட்டேன், 2021 தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு போட்டு அதை தாண்டி வந்து திறன் நிதியெல்லாம் நான் கொடுத்துருக்கேனேடா. எதுக்கு கொடுத்தேன்? நீங்கள் வந்து கனிமூலத்துக்கு எதிராக சேவியர் குமார்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லேருந்து மயிலோடுன்னு ஒரு அழைக்கக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து நாம் தமிழ் கட்சியை சார்ந்த ஒரு 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 உறுப்பினர் ஒருத்தர் என்ன ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டார். என்ன பதிவு போட்டார்? இந்த மாதிரி கனிமங்களை திருடுறாங்க, கனிம வளங்களை கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக திமுக சார்பாக திமுகவோட ஒன்றிய செயலாளர் சர்ச்சோட ஃபாதர் அடித்து கொன்னாங்க, சர்ச்சுக்குள்ளே வச்சு அடித்து கொன்னாங்க. கனிம வளங்களை இயற்கைக்கு எதிராக இந்தளவுக்கு வந்து குரல் கொடுக்குற ஒரே கட்சி இந்த நாம் தமிழ் கட்சி தான். ஆனால் இந்தளவுக்கு வந்து திமுக அநாகரிகமான விஷயத்தில் கொலைவரி தாக்குதல்களில் கொலை பண்ணிட்டு இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டேன். ஒரே ஒரு கட்சி, நம்ம மக்களுக்கும் மண்ணுக்காக பேசக்கூடிய கட்சி ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு பெருமை அடைந்தேன். ஆனால் இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க தெரியுமா? அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் என்ன பேசி வச்சிருக்காரு தெரியுமா? நீங்கள் பல பார்த்துருப்பீங்க. அதாவது தமிழ்நாட்டில் 2004க்கு அப்புறமா தான் 2004க்கு அப்புறமா தான் சட்டசபை கட்டினாங்களாம். பல பாலங்கள், பெரிய பெரிய பாலங்கள், பிரிட்ஜஸை போட்டாங்களாம். ஏன்? பல பள்ளிகள், பல கல்லூரிகள், பல மெட்ரோ ஸ்டேஷன்ஸு, இந்த மெட்ரோ பாலங்கள் கட்டுறதுக்காக கீழே வந்து பெருவாரியாக வந்து ஃபவுண்டேஷன் போடணும், பெரிய பாலங்கள்லாம் கட்டணும், எழுப்பணும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் டெவலப் ஆனது 2004 காலகட்டத்துக்கு அப்புறமா தான். அப்போ இது கல் எங்கேருந்து வந்துச்சு? நீ வந்து வானத்துலேருந்து கல்லை கொண்டு வந்தியா? இல்லை லைக் வேறு எங்கேயாவது நீ வந்து கல்லை எடுத்துகிட்டு வந்தியா? இந்த மலைகளை உடைச்சி தானே கல் எடுத்தாங்க. மலைகளை உடைக்கிறது மூலமாக தான் நம்மளால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ண முடியும். ஸோ அப்படி கட்டி தான் இந்த மலைகளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு உண்மையிலேயே திமுககாரன் கூட இப்படி முட்டு கொடுக்க மாட்டான். எப்படி தான் மக்கள் வந்து இதை வந்து இது மக்கள் மத்தியில் தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எங்கள் ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சித்திரங்கூடுன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. உண்மையிலே இயற்கை வளங்கள் கொண்டு அப்பேற்பட்ட ஒரு அடர்ந்த ஒரு பகுதி. இதுக்கு வந்து மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதி. 5 வருஷத்துக்கு முன்னே போய் பார்த்துருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். டைம் மிஷின் இருந்தால் அதை செஞ்சு போய் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி எப்படி தெரியுமா இருக்குது? அவ்வளோ ஒரு தரையை மண்ணை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மண்ணை தான் நீங்கள் பார்க்க முடியும். காரணம்னா ஒட்டுமொத்த மலைகளையும் கல்லையும் சுரண்டி கனரக வாகனங்களை ஏற்றி கேரளாவில் விழிஞ்ச ஹார்பரை கட்டுறதுக்காக கொண்டு போகிறாங்க. நாம் தமிழ் கட்சி சார்பாக முட்டு கொடுக்குறாங்களே, இந்த மலைகள்லாம் செக்ரட்டரியேட் கட்டுறதுக்கும், பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்கும், பெரிய பெரிய நாங்கள் வந்து பாலங்களை போடுறதுக்கும், மெட்ரோ ஸ்டேஷன்ஸை கட்டுறதுக்கும் இதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்கன்னு. எங்கள் ஊரில் மெட்ரோ ஸ்டேஷனும் கிடையாது. எங்கள் ஊரில் அடுக்குமாடி பெரிய பெரிய குடியிருப்புகளும் கிடையாது. ஹவுசிங் போர்டு சார்பாக அவங்க கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடியிருப்புகளும் கிடையாது. எங்கள் ஊரில் பெரிய பெரிய லைக் வந்து செக்ரட்டரியேட், அவங்க சொல்கிற செக்ரட்டரியேட் சட்டசபையும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ இந்த கல் மண்ணெல்லாம் எங்கே போச்சு? எங்கள் மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் இவ்வளோ பொய்யா வெட்ட வழியில் சொல்கிறீங்கன்னா அப்போது எவ்வளோ கேவலமாக இப்போது வயத்தை நிரப்புறதுக்காகவும் பணத்துக்காகவும் இப்படி விலை போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அசிங்கமாக இருக்குது. நாம் தமிழ் கட்சி இவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு ஒரு அக்கா முட்டு கொடுக்குறாங்க. இந்த கட்சிக்கு தான் நான் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சிக்கு தான் நான் வந்து ஆதரவு கொடுக்க போகிறேன். எப்பேற்பட்ட கேவலமான விஷயம் யோசிச்சு பாருங்களேன். சரி, 1954லேருந்து 63 வரைக்கும் காமராஜர் ஐயா அவர்கள் வந்து ஆட்சி பண்ணார் நம்ம தமிழ்நாட்டை. தாத்தா காமராஜர் அவர்கள் ஆட்சி பண்ணும்போது 16லேருந்து 18,000 பள்ளிகள் கட்டினாங்க. யோசிச்சு பாருங்கள், 1-2 பள்ளிகள் கிடையாது. இவங்க 1-2 பள்ளிகள் கட்டினாலே பெருமைக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் இந்த பள்ளிகளை கட்டிட்டோம், காலேஜ் கட்டிட்டோம். 16,000லேருந்து 18,000 பள்ளிகளை அந்த 9 ஆண்டுகளில் கட்டினாங்க. வைகை அணை, சாத்தனூர் அணை, அமராவதி அணை, பவானி அணை, இது மாதிரி பல அணைகள், இத்தனை அணைகளை கட்டுறாங்க. இத்தனை ஆயிரம் பள்ளிகளை கட்டியிருக்காங்க. அப்போ இத்தனை ஆயிரம் பள்ளிகளையும் இத்தனை அணைகளை கட்டணும்னா ஏன் மேகதாதுல அணை கட்டுறதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? இது வந்து கிட்டத்தட்ட 4லேருந்து 5 ஆண்டுகள் கட்டி முடிக்கிறதுக்காகவும் இதில் இத்தனை டன்னு கல் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரே ஒரு அணை கட்டுறதுக்கே இவ்வளோ பெரிய ஒரு ஒரு தேவை இருக்குன்னா, அப்போ இத்தனை ஆயிரம் பள்ளிகள் கட்டியிருக்காங்க, இத்தனை அணையை ஒருத்தர் வந்து கட்டியிருக்காருன்னா இந்நேரம் தமிழ்நாட்டில் மலைகள் இருந்திருக்காது. இல்லை இருந்த அடையாளமே இருந்திருக்காதே. மேற்கு தொடர்ச்சி மலை, திருநெல்வேலி, தென்காசி, தோவாளை, எங்கள் ஊர் லைக் வந்து மேற்கு தொடர்ச்சி, எங்கள் ஊர் அந்த கேரளா பகுதி வரைக்கும் ஒட்டு மொத்தமாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சுரண்டி வச்சுருப்பாங்க. ஒட்டு மொத்தமாக சுரண்டி வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் கடத்தி எங்கே கொண்டு போகிறாங்க? விழிஞ்சத்தில் வந்து ஹார்பரை கட்டுறதுக்காக. அப்போ இங்கே என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆச்சு? எங்கள் ஊரில் ஒன்றும் கிடையாது. இந்த அளவுக்கு அப்பட்டமாக கேவலமாக போய் சொல்லி திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்களே. இந்த கருப்பாம்பூச்சி கட்சி வர இடையில
ஏன்னா தமிழ்நாட்டிலே அது இந்தியாவிலே சிறந்த சீஃப் மினிஸ்டரில் ஒன் ஆஃப் த பர்சன் யாருன்னா இந்த திருட்டு குடும்பத்தோடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களாம். எப்படி அதாவது இந்த பையனாவது சரி, பிஜேபிக்கு எதிராக உண்மையிலே ஒரு சக்தி உருவாயிடுச்சு. பிஜேபி யாராலுமே ஆட்டி பார்க்கவே முடியாது. எப்பேற்பட்ட ஒரு கட்சி, சர்வாதிகார கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு எதிராக கேள்வி கேட்க கூட முடியாது. கேள்வி கேட்ட கெஜ்ரிவால் அவர்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. பல கட்சிகளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. மம்தா பானர்ஜி அவர்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்போ எப்பேற்பட்ட கட்சி, இந்த கட்சியையே ஒருத்தங்க அதிகாலங்க வச்சுருக்கான்னா, இந்த கட்சியை சார்ந்த மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் அவர்களையே ரிசைன் பண்ண வச்சுருக்கான்னா எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான். டெல்லியில் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கான், போராட்டத்தை பண்ணியிருக்கான். அப்போது இளைஞரோட போராட்டம், ஜென்சி போராட்டம் எப்பேற்பட்ட முன்னெடுத்த இந்த நபர், காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய தலைவர் எப்பேற்பட்ட நபர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடினாங்க. இளைஞர்கள் கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடினாங்க. ஃபேர் நீட்டு கிடைக்கிறோங்கிறதுக்காக போராடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ஒரு 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 திருட்டு குடும்பத்துடைய தலைவர் ஒருத்தர் தான் நல்ல சிஎம்னு சொல்லிட்டு பேசும்போது இப்போ புரியுது இவன் எப்பேற்பட்ட கோமாளி, எப்பேற்பட்ட கும்முட்டன். இது இப்படி பேசுகிறது ஏன் சொல்கிறேன்னா, மலைகளை காணோம், மக்களுடைய கிட்னியை காணோம், மக்கள்கிட்ட பணத்தை காணோம், எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் சுரண்டிட்டாங்க, தாலியை சுரண்டிட்டாங்க, எல்லாம் சுரண்டிட்டாங்க. இப்பேற்பட்ட சுரண்டி பொருளாதாரத்தை அவர் தூக்கி நிப்பாட்டிட்டாங்களாம். இந்த கேவலத்தோட இதெல்லாம் கேவலத்தோட உச்சம். தமிழக அரசியல் எந்த எல்லையில் போய் நிற்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் நீங்களே பாருங்களேன். லைவ் போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னது அவங்க தான். லைவை தயவு செஞ்சு கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது அவங்க தான். காரணம் உண்மை வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறதுங்கிறது தெரில. இது எல்லாம் குறித்தும் மக்கள் உங்களோட பொன்னான கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட மிகப்பெரிய கோரிக்கை என்னென்னா, திரு சபாநாயகர் அவர்கள், ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தயவு செஞ்சு இந்த கோரிக்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய கருத்து. காரணம், எல்லாருடைய உண்மைத்தன்மை, வெளிப்படைத்தன்மையாக மக்கள்கிட்ட தெரியணும்னா லைவ் டிவிக்கோடைய அவங்களுடைய வாக்குறுதியின்படி சரியான முறையில் டெலகாஸ்ட் செய்யப்பட்டால் மட்டும்தான் மக்களுக்கு உண்மை எது பொய் எதுங்கிறது தெரிய வரும். செய்வீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.